N8N வீடியோ போட்டு ரொம்ப மாசமாயிடுச்சு. அதனால இந்த டைம் N8Nல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமே வீக்லி ஒரு N8N வீடியோ மேண்டேட்டரியா வரும். வரலனா கமெண்ட் செக்ஷன்ல என்ன நீங்க வந்து திட்டுங்க. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் தரேன். இப்போ N8Nல 2.0 அந்த வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆப்டிமைசேஷன் இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு புது கான்செப்டையும் ஒரு ஒர்க் ஃப்ளோவில் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூஸ் லெட்டர் தமிழ்ல அவுட் அண்ட் அவுட் தமிழ்ல ஆல்ரெடி இருக்கிற அவுட்புட்லாம் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து N8Nல ரெடி பண்ண ஒரு டெம்ப்ளேட், தமிழ் செய்தி தினசரி அப்படின்ற ஒரு நியூஸ் லெட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணது நான் கிடையாது, என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னோட கம்யூனிட்டி மெம்பர் விஜய். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சேலஞ்ச். எங்களோட கம்யூனிட்டியில் அவன் வந்து வீக்லி வந்து N8N படிச்சதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். அந்த சேலஞ்சில் இஸ் அ வின்னர் ஆஃப் லாஸ்ட் வீக் நடந்தது. ஸோ அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதனால அதை வந்து எல்லாருக்கும் நான் ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் வீடியோ. ஸோ எவ்ரி வீக் இதே மாதிரி நடக்கிறதுனால நான் எவ்ரி வீக் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே போடுறேன். நீங்களும் இதே மாதிரி N8N ஆட்டோமேஷன், ஒர்க் ஃப்ளோ, ஏஐ ஏஜென்ட், அதுக்கப்புறம் ரேக்ல இருக்கிற கான்செப்ட், அதுக்கப்புறம் முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் பில்ட் பண்ணணும், அண்ட் தென் முக்கியமாக எங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஒன் ஆஃப் தி மெம்பராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற முதல் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எங்கள் டீமுக்கு கொடுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூஸ் லெட்டர் கரெக்டாக. ஸோ எப்படி வந்து தமிழில் எந்த வேர்டுமே மாறி இருக்காது. நீங்கள் இதில் வந்து மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து Jan 8 ஓகேவா. இது முன்னாடி பண்ணது எல்லாமே இருக்குது. ஐ வில் அட்டாச் தட். ஸோ இது எப்படி வந்து பண்ணோங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க சிம்பிளிஃபைடு, இதில் வந்து காஸ்ட்டுன்னு பார்த்தாக்க எனக்கு தெரிஞ்சு இந்த எல்எல்எம்மில் நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டிங் பண்ணுறதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே காஸ்ட்லி இல்லை. இப்போ வந்து கரோசல் போஸ்ட்டுக்காக நான் வந்து இந்த ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் காஸ்ட் ஆகும். நான் இப்போ அதை சொல்லியே தரப்போகிறதில்ல. அதுக்கு அப்கமிங் டேஸில் வேணால் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்எஸ் ரீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் இருக்க நியூஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன பிரேக்கிங் நியூஸ் இருக்கோ அதோடைய இன்ஃபர்மேஷனை எடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் எங்கே வேணாலும் வெப் சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அண்ட் தென் அடுத்தது, இதை விட அடுத்தது என்ன இருக்குன்னா, தமிழில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸு இந்த இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா டிஎன் பாலிடிக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதே தான். நம்ம ஜஸ்ட்டு வந்து கொரியை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கொரியை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். இந்த டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் எடுத்து டேரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ளோ தான். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 4 இன்ஃபர்மேஷனும் வர அவுட்புட்டை மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ்னா என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நான் 4 இன்புட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 4ன்னு கொடுத்து அப்பன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் ஆர்எஸ்எஸ் இன்புட் 1 2 3 4 ஒவ்வொரு இதுலேயுமே எனக்கு வந்து பயங்கரமான சர்ச் நடந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் இணைக்கிறப்ப எனக்கு 232 ஐட்டம்ஸ் வருது. ஸோ இப்போ என்னன்னா, இது ரிலேட்டடாக 232 இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இன்ஃபர்மேஷனாக இப்போ கிடைச்சிருச்சு. இன்னையோட நியூஸு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இருக்கிறது அண்ட் தென் வந்து அதில் டாப் 10ஆக இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறோம். டாப் 10னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம்னா டாப் 10 என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ வச்சு கோடு எழுதுனது தான், ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ அதுக்கான டைட்டில் என்ன, அது எந்த இதுலேருந்து சமயம் தமிழ் அந்த நியூஸ் பேப்பர், ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. டாப் 10ன்னு இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல டேபிள் போட்டிங்கன்னா எல்லாத்தோடைய டீட்டெயிலையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நார்மலைஸ் இன்புட்னாக்கா, இப்போ இந்த இன்புட்டை வந்து எல்எல்எம்கிட்ட எதுக்கு கொடுக்குறோம்னாக்கா, இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, தப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் லிங்க்கு அது இதுன்னு நிறையா இருக்கும். பப்ளிஷ் டேட்டு இதெல்லாம் இருக்கும். இங்கே நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, ஹெட்டிங்கு, யூஆர்எல், சோர்ஸு, சம்மரி, இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். பிகாஸ் நம்ம வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, நியூஸ் லெட்டரில் தரப்போகிறோம். அதுதான் நம்மளோட எய்ம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலைஸ் இன்புட் பண்ணதுக்கப்புறம் பேசிக் எல்எல்எம்மில் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். ஜென்ரேட்டர் 2-3 சென்டென்ஸ் சம்மரி இன் தமிழ் ஃபார் ஈச் ஹெட்லைன். ஸோ அதை வந்து சம்மரி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டேட்டாவை கொடு அப்படின்னப்போ 1 by 1 நடக்கும். ஓகேவா. இது ஏன் சம்மரினாக்கா, இதுதான் ஹெட்லைன். ஸோ இந்த ஹெட்லைனுக்காக நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா டாப் 10 நியூஸில் எது வந்து ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் ஹெட்டிங். ஸோ இன்றைக்கி வந்து மு க ஸ்டாலின் வழங்கிய மார்னிங் சர்ப்ரைஸ் மூலம் திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது தான் இன்னையோட லேட்டஸ்ட்டு டேட்டா.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ தான் வந்து ஒரு கோடு ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதி எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ண போறோம். நம்மளுக்கு இப்போ 10 இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த 10 இன்ஃபர்மேஷனையும் நம்ம எந்த மாரின்னு செக்ரிகேட் பண்ண போறோம். எது வந்து மெயினா இருக்கணும், எது வந்து செகண்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம இங்க தான் செட் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இது வந்து மெயின். 3, 4, 5 இந்த மாரி வந்து எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இதுவரைக்கும் 10னா 10த்தையும் ஒரு ஐட்டம்னா என்னன்னா லிஸ்ட்டா போட்டு வச்சிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒண்ணொண்ணும் லிஸ்ட்டு. ஐட்டம் 0, ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு அரேல போட்டு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, அத பேஸ் பண்ணி இதுதான் ஆக்சுவலாவே வந்து நியூஸ் லெட்டருக்கான என்ஹான்ஸ்டு வெர்ஷன். இத வந்து ஏஐல போட்டு தான் எடுக்கிறோம். அது எப்படி பெட்டரா பண்றது? அது எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம தான் கஷ்டம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஸோ அத ஜஸ்ட்டு இந்த ஃபார்மேட்ல பண்றதுக்கு நம்ம கோட் எழுதியிருக்கோம். நார்மல் HTML கோடு தான். ஸோ அத குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஜெனரேட் ஆகும். இது ஜெனரேட் ஆகி இது எதுக்குன்னாக்க, நம்ம கரோசல் போஸ்ட்டா ரெடி பண்றதுக்கு இத அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். ஜென்ரலா சென்ட் இமெயில் குடுத்தோம்னா சென்ட் ஆயிடும். ஸோ சென்ட் இமெயில்ல என்ன இருக்குன்னா, இப்படி தான் வரும். ஸோ நம்ம குடுத்துருக்க இது முக்கிய அறிவிப்பு, இது அது எல்லாமே வந்துரும். அண்ட் தென் வந்து எங்கேருந்து எடுத்தோம், என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த நியூஸ படிக்கணும்னா, நான் கிளிக் பண்ணேனாக்க எனக்கு வரும். கூட்டுறவு ஒன் இண்டியாவிலேருந்து எடுத்து தரும்னு வச்சுக்கோங்களேன். கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் தள்ளுபடி ஆகுமா? தமிழக அரசு குட் நியூஸ். நகை கடனில் எதிர்பார்ப்பு. இந்த மாரி நீங்க வந்து டெய்லி ஒரு இத வந்து ஆன் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல போயிட்டு ஆன் ஷெட்யூல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி எனக்கு வந்து காலையில ஏஞ்ச உடனே மார்னிங் நியூஸ் எல்லாத்தையும் தமிழ்ல சம்மரைஸா, விஷுவலா நான் படிக்கணும்னாக்க, இந்த இடத்துல டெய்லி 6:00க்கு வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு டெய்லி இன்ஃபர்மேஷன் வந்துரும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம், RSS நியூஸ் ஃபீட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு இன்னும் வேற டாபிக் வேணும்னா, இத அப்படியே காப்பி பண்ணி எடுத்து அதே மாரி இந்த மெர்ஜ்ல வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ அதிகப்படுத்தினால் போதும். அதுக்கப்புறம் டாப் 10 நியூஸ் தான் எடுக்கணும். அதுதான் பெட்டரு. பிகாஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் அந்த இன்புட்ட நார்மலைஸ் பண்றோம். நார்மலைஸ்னா என்னன்னா, தேவையில்லாத லிங்க் எல்லாம் எடுத்து விட்டுட்டு, டைட்டில் என்ன? சம்மரி என்ன? அதோடைய அ ஒ எங்கேருந்து வந்திருக்கு? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன அழகா எடுக்கிறோம். பேசிக் எல்எல்எம் என்னன்னா, எது ஹெட்டிங்ஸ்னா, இப்ப இதுதானே ஹெட்லைனு. ஸோ இது இங்க வர்றதுக்காக இந்த சென்னையில், கோயம்பேடு சந்தையில் இது மாரி அது எழுதணும். ஒரு சம்மரி. ஸோ அதுக்காக அது மாரி செட் பண்ணியிருக்கோம். ஃபைனலா என்ன பண்றோம்னா, எல்லாத்தையுமே ஒரே ஐட்டமா பண்டில் பண்ணி வச்சுட்டு, அத எல்லாத்தையுமே HTMLக்கு சென்ட் பண்றோம். HTML இந்த மாரி அழகான ஒரு நியூஸ் லெட்டர ரெடி பண்ணுது. இந்த நியூஸ் லெட்டர் ஆக்சுவலி புரொடக்ஷன் ரெடி நியூஸ் லெட்டர். இஃப் யூ ஹேவ் அ டீம் சைஸ் ஆஃப் ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கீங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஐ ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழில் அனுப்பணும். எதுனாலுமே நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோவை எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஹியூஜ் தேங்க்ஸ் டு விஜய். ஸோ அவர் வந்து பண்ணதை எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணுன்றதுனால என் மூலியமாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தனாலும் கேளுங்க. அடுத்து ஏதாவது ஒரு N8N ஆட்டோமேஷன் உங்களுக்கு பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாரி ஒரு சினாரியோ இருக்கு பண்ணி காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, கமெண்ட் செக்ஷன்ல அதையும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ எவ்ரி வீக் இனிமே N8N ஆட்டோமேஷன் கண்டிப்பா வரப்போகுது. ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கன்டென்ட் உங்களுக்கு உடனே வரணும்னா, இந்த ஏஐ டூட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மெம்பர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும். அண்ட் தென் ஜென்னிய அப்டேட்டடா நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. என்னோட டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தேங்க் யூ கைஸ்.